காயும் இல்ல ஒண்ணும் இல்ல, ஏதாவது செய்யணும், என்ன பண்ணலாம், கொஞ்சம் போனை பாப்போம், ஏதாவது ஐடியா கிடைக்கும். சாந்தி என்ன பண்றீங்க? சும்மாதான் இருக்கேன். வா. சமைச்சலாம் முடிச்சாச்சு போல. சோபால ஆயா உட்காந்தாச்சு, காலை நீட்டி போட்டுட்டு. அட என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல, அதான் கொஞ்சம் போனை பாக்கலாம்னு நினைச்சேன். நீ வேற வந்துட்டியா? சரி வா, வைஃபை கனெக்ட் பண்ணி டிவில என்ன ரெசிபி பண்ணலாம்னு பாக்கலாம். இத போட்டாச்சு. சிம்பிள் சமையல் ஏதாவது பாப்போம். சரி. வீட்ல எதுவுமே இல்லையா? இப்ப சூப்பரா சமைக்கலாம். என்ன சமைக்கலாம்னு பாக்குறீங்களா? சிம்பிளா தயிர் சாதம் தான், ஆனா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. தேவையான பொருள்லாம் பாத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, ஒரு கைப்பிடி அளவு பாதாம், அதுக்கப்புறம் கெட்டி தயிர் 2 கப், ஒரு 100 வருஷம் பழமதியான பாசுமதி அரிசி. இதுக்கு பாசுமதி அரிசி தான் நல்லா இருக்கும். இத வச்சு ஃபர்ஸ்ட் தயிர் சாதம் செஞ்சிருங்க. தயிரை வாங்கி சோறுல போட்டு மிக்ஸ் பண்ணா தயிர் சாதம் ரெடி. இது எதுக்கு இவ்ளோ தூரம்? சும்மா இருடி, பாரு ஃபுல்லா. அதுக்கப்புறம் அத ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாத்திடுங்க. மாத்திட்டு மேல இஷ்டத்துக்கு சீஸ் அள்ளி ஸ்ப்ரெட் பண்ணி ஓடிஜில வச்சிடுங்க. ஓடிஜி இல்லாதவங்க தோசை பேன்ல வச்சு ஜஸ்ட் சீஸ் மெல்ட் ஆனா போதும். அதுக்கப்புறம் அதை எடுத்து சுட சுட வெளிய வச்சு கைப்பிடி அளவுக்கு கொரியாண்டர் லீஃப் போட்டுட்டு கட் பண்ணி ஒரு வாய் எடுத்தீங்கன்னா தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். உங்க வீட்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க ஜஸ்ட் வாவ். ஜஸ்ட் வாவ் தான். ஒரு நாளைக்கு இவ்ளோ சீஸ் சாப்பிடுறது நல்லது கிடையாது. இந்த ரெசிபி ஃபாலோ பண்ண போறீங்களா? நீ வேற நேரம் போலன்னு பார்த்தேன். ஏதோ வீடியோ பார்த்தோமா, இது சொன்னாங்களா கேட்டமான்னு போடும். இதெல்லாம் போட்டு செஞ்சு வச்சா வீட்ல என்ன நடக்கும் தெரியும்ல. சரி, இப்ப என்ன சமைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? சோறு பொங்கியாச்சு, தயிர் பாக்கெட் இருக்கு. தயிரை தாளிச்சிட்டு நாளை அப்பளத்தை பறிச்சு போட வேண்டியதானே.